இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசித்த 39ஆம் சங்கீதத்தில் அந்த 12வது வசனத்தை சகோதரி வாசிப்பாங்க. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். கண்ணீருக்கு மௌனமாய். போதும். பக்தன் பாடுகிற இந்த பாட்டு எல்லாருக்குமே உள்ள பாட்டு தான். இன்றைக்கு உங்களுக்கு மட்டுமல்ல, தாவீது ராஜாவுக்கு மட்டுமல்ல, அநேகருக்கு இந்த பிரச்சனை. கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும் ஆண்டவரே, என் கண்ணீருக்கு மௌனமாய் இருக்காதீங்க, மௌனமாய் இருக்காதீங்க ஆண்டவரே என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, என் பொண்ணு இந்த ஸ்கூலில் படித்தா நல்ல மார்க் வாங்குவாங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் அந்த பிள்ளையை நல்ல ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புனேன். ஆனால் மார்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வாங்கிருச்சு ஐயா. ஏய்யா, என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஆதாயம் எல்லாம் வேஸ்டாக போச்சு ஐயா. படிக்கலையே என் பிள்ளை, என் பையன் படிக்கலையே என்று சொல்லி கண்ணீர் விடுகிற அநேக பெற்றோர்கள் இருக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை கையில் வச்சுக்கிறான், டிவியை பார்க்குறான், ஃப்ரெண்ட்ஸோட அலர்ட்டி அடிக்கிறான். தன்னுடைய காரியத்தை குறித்து கவலைப்படவே இல்லை. தகப்பன் படுகிற கஷ்டத்தை உணரவில்லை. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அப்படியாக இருக்கிறதை நினைத்து பெற்றோர்கள் கலங்குகிற காரியம் இருக்கு. ஐயா, இவங்க எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல, எனக்கு பயமா இருக்கு ஐயா. உம்மிடத்துல முறையிட்டாலும் அழுது கேட்கிறேன், ஆண்டவரே நீர் மௌனமா இருக்கீங்களே, நீ மௌனமா இருக்கிறீங்களே ஐயா, எனக்கு பதில் இல்லையா என்று சொல்லி கேள்விக்கையோடு இருக்கிற அநேக தாய் தகப்பனுடைய தவிப்பை நான் உணர்கிறேன். கடனை உடனே வாங்கி அவனை படிக்க வைக்கிறேன். என்னுடைய சம்பளம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் ஐயா. கஷ்டப்படுறேன், அதை என் பிள்ளைகள் உணரலையா என்று சொல்லி வேதனையோடு இந்த காலை வேளையில் இந்த கூடாரத்துக்குள்ளே வந்திருப்பாயானால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிற வார்த்தை, உன் ஜெபத்தை கேட்டு உன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணம் ஆகலையே, என் மகளுக்கும் திருமணம் ஆகலை, என் மகனுக்கும் திருமணம் ஆகலை, வயசோ ஏறிக்கிட்டே போகுதையா. பார்க்குற பொண்ணெல்லாம் வேணான்னு சொல்லிடுறாங்க. ஏயா, நான் எவ்வளோ ஜெபிக்கிறேனே, பாஸ்டிங் எடுத்து ஜெபிக்கிறேனே, இந்த திருமண காரியத்தில் நீங்கள் எனக்கு உதவ மாட்டீங்களா என்று கண்ணீரோடு கலங்குகிற பெற்றோர்கள் உண்டு. அநேக வாலிபர்களும், வாலிப சகோதரியும் இப்படி, எனக்கு வயசு போயிட்டே இருக்கே, எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையாதா என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். இது ஒரு கூக்குரல். ஆண்டவரே, இந்த வாலிப வயசுல எனக்கு ஏயா இந்த வேதனை, ஏயா இந்த கஷ்டம், தினமும் நான் மன்றாடுறேனே,
உனக்கு பாரமாய் விட்டனே, எவ்வளோ ஊழியம் செய்கிறனே, எனக்கு ஏயா இந்த தண்டனை என்றெல்லாம் கேட்கிற அநேக வாலிப சகோதரிகளும் இருக்கிறார்கள், சகோதரனும் இருக்கிறார்கள், தாய்மார்களும் இருக்கிறார்கள். ஆண்டவர் எங்களுக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆயிடுச்சு. வர்றவெல்லாம் கேட்குறானே, பிள்ளை இல்லையா, பிள்ளை இல்லையா, பிள்ளை இல்லையா. வர்ற உற்றார் சுற்றத்தார் எல்லாரும் கேட்குறாங்க. சபைக்கு போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, பிள்ளை இல்லை என்ற ஒரு பெரிய கவலை. குடும்பத்தில் கணவனை மதிக்க மாட்டேங்கிறான். எப்படி யாக்கோபை, ஆபிரகாமை அவர் மனைவிமார்கள் மதிக்கலையோ, அதே போல குழந்தை இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த வேதனையின் குரலை கர்த்தர் இன்றைக்கு கேட்டு இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வேதனையின் குரலை கேட்கிறார். ஆகவேதான் அவர் சொல்றாரு, உன் ஜெபத்தை நான் கேட்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நான் வேலையில் எவ்வளோ உத்தமாக தான் இருக்கேன், ஆனால் இன்னும் கடன் தொல்லை போனதில்லையா. கடனுக்கு மேலே கடன் தான் வருதோடைய, அந்த கடனை அடைக்க முடியலையே என்று கவலையோடு இந்த காலை வேளையில் இந்த கூடாரத்தில் வந்திருப்பாயானால் கர்த்தரோடு கூட இன்று பேச போகிறார். இப்படி சொல்லிட்டே நாம் போகலாம். எவ்வளோ பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், இவர்கள் மத்தியிலே தான் நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் என்னைய எடுத்துக்க, அந்த 1 வருஷம் ஆகி இன்னும் நான் சரியா நின்று நடக்க முடியலையே. ஏயா, நான் என்ன ஜபிக்காம இருக்கேன், ஊழியம் செய்யாம இருக்கேன்? என் கண்ணீருக்கு ஜபத்தை கேட்டு ஏயா மௌனமா இருக்கீங்க, மௌனமா இருக்கிறீங்க என்றெல்லாம் கேட்கிற நமக்கு ஒரு பதிலை ஆண்டவர் இன்றைக்கு தர. எனக்கு நீ நேரம் அதிகமாயிட்டதுனால ஒரு 2 குறிப்பு மொத்தம் சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது குறிப்பு, நம்முடைய அங்கலாய்ப்புகளை பட்டியலிட்டோம்னா இன்னும் பட்டியலிட்டே போயிடலாம். அதற்கு ஒரு முடிவை இந்த வசனங்கள் நமக்கு தரும். எடுத்து வாசிங்க, எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இருமா, முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. நீங்க எதிர்பார்க்கிறீங்கல்ல ஒரு முடிவு, அந்த முடிவை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு பிளான் வச்சிருக்காரு. He has a purpose. He has a purpose of plan. Don't worry. Don't worry. நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த முடிவை கொடுக்க கர்த்தர் நிச்சயமாய் தயாராகி விட்டார். அந்த முடிவு அது நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும், நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஏயா தாமதிக்கிறாரு? ஏன் தாமதிக்கிறாரு? ஏன் தாமதிக்கிறாரு? ஏன் இன்னும் எனக்கு அந்த காரியமெல்லாம் நடக்கலை
இன்னும் ஏன் எனக்கு குழந்தை இல்லை, இன்னும் ஏன் என் வீட்டில் செல்வம் இல்லை, இன்னும் ஏன் நான் கடனாக இருக்கிறேன், இன்னும் ஏன் திருமணம் ஆகலை என்றெல்லாம் கேள்விக்குறியோடு இந்த காலை வேளையில் வந்திருப்பாயானால் அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் தப்பு செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பிரசங்கியில சாலமோன் சொல்றாரு, பிரசங்கி 8:6 வாசிங்க. அதனதன் காலத்திலே காலத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறது. வாசிங்க 8:6. கொஞ்சம் சிஸ்டர் அந்த பிள்ளையை வாசிக்கட்டுமா? எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. எல்லா காரியத்துக்கும் காரணம் இருக்கு ஐயா ஆண்டவர் கையில. எல்லா காரணத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கு ஐயா அவர் கையில. ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. அந்த காரணத்தை அவன் அறிய முடியல, தாமதிக்கிறார் என்ற கவலை தான் இவனுக்கு இருக்க ஒழிய, ஆகவே அவன் சஞ்சலத்தினாலே கஷ்டப்படுகிறான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது தெரியாம தான் அநேகர் சஞ்சலப்படுறோம். என்ன நியாயம், என்ன அநியாயம் பண்றாரு என்றெல்லாம் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு நாம் கவலைப்படுகிறோம். ஆண்டவர் அநியாயம் செய்யவே மாட்டார், அநியாயம் செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அநியாயம் செய்ய மாட்டார் என்ற நிச்சயம் எப்பொழுது நமக்குள்ளே வருகிறதோ அது வரைக்கும் ஆண்டவர் பொறுமையா இருப்பார். திரும்பமாக அந்த வசனத்தை வாசிங்க 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமையா, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏன நினைவுகளே. அவர் இருக்கிற முடிவு தீமையா இருக்காது, சமாதானத்துக்கு ஏற்றதா. கவலைப்படாது. வீட்டில் போய் மனைவிகிட்டையும் பிள்ளைகிட்டையும் சொல்லி உசுப்பேற்றி விடாத. நிறைய பேர் அப்படிதான் தாங்கள் படுகிற வெக்கங்களையும் கஷ்டங்களையும் கொண்டு போய் வீட்டில் சொல்லிடுறது. அது ஆறுதல் சொல்லுகிற பிள்ளைகள் இல்லை, ஆறுதல் சொல்லுகிற மனைவிமார் இல்லை. ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கும், ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளா சொல்லும். அது ஆவி இல்லாத பிள்ளையா இருந்தா உசுப்பு ஏற்றி விட்டு, நீயே அதை சொல்ற, நீயே அதை பதுங்குற. அருமையான அம்மா, அருமையான பிள்ளைகள் மத்தியில் கூட சொல்ல வேண்டியதுதான் சொல்லணும். அது ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தால் ஆலோசனை சொல்லுவோம், ஆவிக்குரிய மனைவியாக இருந்தால் ஆலோசனை சொல்லுவாங்க, ஆவிக்குரிய கணவனாக இருந்தால் ஆலோசனை சொல்லுவான். ஆவி இல்லாத உலகத்து காரியங்களை யோசிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே நீங்கள் உங்களுடைய காரியங்களை போய் சொல்லாதீங்க. அப்படி அந்த நினைவுகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் தீமைக்கு செய்கிறவர் அல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை செய்வார். ஆகவே அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் வாழ்க்கையிலே என்ன திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார். He has a definite purpose of plan. அந்த பிளானை அவர் நிறைவேற்றும் வரைக்கும் அமைதியா இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து காத்திருங்க தேவ சமூகத்தில். நம்முடைய எண்ணமெல்லாம் சின்னது, இவன் செஞ்சிருவான், இவன் நமக்கு பாவு வைப்பான் என்றெல்லாம் நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம். அதெல்லாம் சும்மா வேஸ்ட். ஆண்டவர் உன்னை குறித்தும், உன்னுடைய ஊழியத்தை குறித்தும், உன்னுடைய காரியங்களை குறித்தும், உன் குடும்பத்தை குறித்தும் ஒரு பெரிய திட்டம் வரைந்து வைத்திருக்கிறார். நீ போடுற சர்க்கிள் சின்ன சர்க்கிள், அவர் போடுற சர்க்கிள் பெரிய சர்க்கிள். ஹல்லேலூயா. நிச்சயமாய் உன்னை உயர்த்துவா. நீ அமர்ந்து காத்திரு, புலம்பாத, மனைவிட்ட புலம்பாத, பிள்ளைகிட்ட புலம்பாத. அது ஆவிக்குரியதா இருந்தா அருமையான ஆலோசனை சொல்லும். இல்லைன்னா
ஏன் கத்துற? போயா. அது தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிள்ளைகளிடத்துல ஆலோசனை கேளுங்க. ஆவி இல்லாத பிள்ளைகள் கோயிலுக்கே வரல, அதுகிட்ட போய் ஆலோசனை கேட்டா எப்படி இருக்கும்? அது சும்மா சொல்லும், அங்க போகாத இங்க போகாதன்னு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு பாயிண்ட், ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆபகுக்கின் புஸ்தகம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது ஆபகுக்கு தீர்க்கதரிசி ரொம்ப அழகா சொல்லிட்டாரு ஐயா. இதுக்கு மேல வேற என்ன சொல்ல முடியும்? குறித்த காலத்தில் உனக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருப்பார்னா அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படாத, தேவன் உனக்கு தரிசனம் கொடுத்திருக்காரு. அது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய அவருடைய சிங்காசனத்துல. ஆனால் கொஞ்சம் தாமதிக்குதுன்னு கவலைப்படாத, காத்திரு, காத்திரு. குறித்த காலத்துல அவரது திட்டத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். அது ஒரு நாளும் தாமதிப்பதே இல்லை. காரியம் நடக்க, உன் துக்கங்கள் எல்லாம் மாறுவதற்கு கொஞ்சம் காலம் ஆகலாம். ஐயோ, எல்லாம் கொடுத்துட்டீங்க என்றவரே, இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் ஏயா எனக்கு தாமதிக்கிறீங்க என்று கண்ணீரோடு இந்த காலை வேளையில் இந்த கூடாரத்துக்குள்ளே வந்திருப்பாயானால் கர்த்தர் சொல்லுகிறார், தாமதம் ஒரு பெரிய காரியத்தை உனக்கு கொண்டு வரப்போகிறார், நிச்சயமாய் வரும். சங்கீதம் 37:7 வாசிங்க. தாவீது என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். உன்னை குறித்து தீவனம் செய்யறானா, அவனை குறித்து எரிச்சலாகாத, கர்த்தரை நோக்கி அமர்ந்து காப்பீர். அவர் தான் உனக்கு ரிசல்ட் கொடுக்கிற தேவன். அவர் தான் காரிய சித்தி கொடுக்கிறவர். ஆகவே கவலைப்படாத, கண்ணீர் விடாத. கர்த்தர் எனக்கு இப்படியெல்லாம் செய்கிறாரேன்னு சொல்லி வேதனைப்படாத. மனைவி கணவனை பிடிச்சி திட்டம் பண்ணாத, கணவன் மனைவியை பிடிச்சி பிள்ளைகளை பிடிச்சி திட்டம் பண்ணாதீங்க. அமர்ந்து காத்திருக்கும்படியாக தாவீது நம்ம அழகா சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காத்திருப்பு என்பது இருக்கிறதே, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் யோசேப்பினுடைய வாழ்க்கை. யோசேப்பு யாக்கோபுக்கு நல்ல மகன், அழகான மகனா பிறந்தார். மற்ற பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்பு மேல ஒரு பெரிய ஈர்ப்பு யாக்கோபுக்கு வந்துச்சு. யோசேப்புக்கு அடுத்தபடி அவன் தாய் பென்யமீனை பெற்றான். இந்த 2 பிள்ளைகள் மேலேயும் யோசேப் யாக்கோபுக்கு தனி பிரியம். ஆனால் யோசேப்புக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை தேவன் கொடுத்தார். என்ன ஞானம்? தரிசனம் காண்கிற ஞானம். உங்களுக்கும் அந்த தரிசனம் காண்கிற ஞானத்தை கொடுக்கும்படியாக அமர்ந்து காத்திருங்கள். தரிசனம் கொடுப்பார். யோசேப்புக்கு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? சூரிய நட்சத்திரங்கள் எல்லாம், ஏன் அவன் பெற்றோர்களும் அவனுடைய சகோதரர்களும் அவன் காலில் விழுவாங்கன்னு சொல்லி அவனுக்கு ஒரு தரிசனத்தை
தேவன் கொடுத்தார். இதை கேட்ட உடனே அவன் கூட பிறந்த சகோதரிக்கலாம், டே சின்ன பையன் உன் காலில் நாங்கள் வந்து விழுவோமா என்று சொல்லி காமகாரப்பட்டான். ஏன் தகப்பனே, டே சின்ன பையன் காலில் நான் விழுவனா என்றெல்லாம் அவனை இலக்காரமாக பேசினாங்க. அவன் தரிசனத்தை குறித்து புரியாத ஜனங்கள். இன்னைக்கு அநேகர் உங்கள் தரிசனத்தை குறித்து புரியல. உங்க வீட்டாரே ஒண்ணு மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நம்முடைய விசுவாசத்தை குறைக்கிறவங்களே யார் தெரியுமா? வேற என்ன சொல்லுது மத்தேயுல? உன் வீட்டாரே சத்துரு. அவங்க தான் அவனுக்கு சத்துரு. அவங்க தான் உன் விசுவாசத்தை குலைக்கிறாங்க. யோசேப்பு சொல்லும் தரிசனத்தை அங்கீகரிக்க முடியவில்லை. அவங்க சகோதரனால, தகப்பனாலே அங்கீகரிக்க முடியல. காலம் போனது. ஆனா யோசேப்பு கர்த்தருக்கு கரத்துல நல்ல பிள்ளையா இருந்தான். ஆனாலும் யாக்கோபு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தான். வர்ண அங்கேயே வாங்கி பிள்ளைக்கு பரிசா கொடுத்தார். அந்த வர்ண அங்கியை பார்த்த உடனேயே மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் கோபம் ஆயிடுச்சு. இவனுக்கு மாத்திரம் என்ன ஸ்பெஷல்? ஆனா யோசேப்பு அதை குறித்து கவலைப்படல, அதை குறித்து பெருமைப்படவே இல்லை. கர்த்தர் தகப்பன் கொடுத்தாருன்னு சந்தோஷமா இருந்தார். சகோதரர்களை நேசித்தார். யோசேப்பு ஒரு நாள் தகவல் ஆடு மேய்க்கிற சகோதரர்களுக்கு அப்பம் கொண்டு போகும் வகையாக போன போது, இதுதாண்டா நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி அவங்க சகோதரர்கள்லாம் என்ன சேர்ந்து என்ன பண்ணாங்க, அவருடைய வர்ண அங்கேயே கலட்டினாங்க. அவனை கொலை பண்ண போனாங்க. இவனை எங்கேயே கொலை பண்ணிட்டு ஒரு ஆட்டு ரத்தத்தை எடுத்து போட்டு அப்பா கிட்ட காட்டுவோம், அவனை மிருகம் அடித்து காலி பண்ணி வச்சுன்னு சொல்லிடலாம் என்றெல்லாம் திட்டம் போட்டார். தீவினைகளை செய்கிற மனுஷன் அந்த ஜனங்கள். அவனுடைய சகோதரர்கள் தீவினைகளை செய்ய நிற்கிறார்கள். இவனை கொலை பண்றது ரத்தப்பலியையே நம்ம எடுத்துக்கணும். இவனை தூக்கி இந்த கிணத்துல தூக்கி போடுறான். கிணத்துல தூக்கி போடும். அந்த கிணத்துல தண்ணி இருக்குன்னு நினைச்சிட்டு அவனை தூக்கி போட்டானுங்க. அப்போ ஓடி போய் எட்டி பார்க்குறானுங்க. அந்த கிணறு என்னாச்சு? வெறும் குழி, நீர் இல்லாத குழி. பாருங்க, மூத்த சகோதரனுக்கு கொஞ்சம் கவலையாயிடுச்சு. தண்ணியில் விழுந்து அப்படியே செத்துருவான்னு நினைச்சோம். இப்போ அவன் புழு பூச்சி எல்லாம் போட்டு அவனை கடிச்சு கடிச்சு சாவானே. அவனுடைய துடிப்பை என்னால் பார்க்க முடியாதே, அதை நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கேன்னு மூத்த சகோதரர் தன் அடுத்த சகோதரர்கிட்ட பேசி சொல்றான், அவனை தூக்கிடலாம், அவனை தூக்கிடலாம். அதோ பாருங்க, வியாபாரிங்க வர்றாங்க, இஸ்மவேலர்கள். அந்த இஸ்மவேலர் கையில் கொடுத்தா காசு நமக்கு கிடைக்கும், நம்மளுடைய திட்டமும் செயலாகும்னு சொல்லி அவனை கட்சி தூக்கிறான். தூக்கி வியாபாரிகளாகிய இஸ்மவேலர் கையில ஒப்பு கொடுக்கிறான். அவன் அடிமை வியாபாரி. அந்த அடிமை வியாபாரிடத்துல இருந்து ஊருக்குள்ள கொண்டு போன உடனே போத்திபார் தன் அரண்மனைக்கு ஆள் தேவைன்னு தேடி வந்து அவனை பிடிச்சிட்டு போறார். யோசேப்பு இளம் வாலிபனா இருந்தான், அழகு நிறைந்தவனா இருந்தான். இதை பார்த்த உடனே போத்திபார் கிழவிக்கு ஆசை வந்துருச்சு. இந்த கிழவி என்ன பண்ணிடுச்சு, யார் யங்கா இருக்கான், நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்பயே ஆசை வந்துடுச்சு. காலப்போக்கில் யோசேப்பினுடைய உண்மையை பார்த்து போத்திபார் அவனை அந்த வீட்டுக்கே ராஜாவா, அந்த வீட்டுக்கே அதிகாரியாக்கினார். ஒரு நாள் வந்தது,
போத்திபாரின் மனைவியினுடைய திட்டம் செயல்படுத்தப்பட்ட நேரம் அவனை ரூமுக்குள்ள அழைச்சி அவனோடு தகாத உறவு செய்ய போது அவன் விட்டுட்டு ஓடும்போது என்ன செஞ்சிட்டான், தன்னுடைய மேலங்கியை விட்டுட்டு போயிட்டான். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். போத்திபார் தன் மனைவி மேலே இருந்த அன்பினாலே அவள் சொன்னதை அப்படியே கேட்டு இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலில் அடைச்சிட்டான். யோசேப்பு இப்போ சிலை அதில் வசனம் என்ன இருக்க தெரியுமா, அவன் போராட்டத்தில் எல்லாம் அவனுக்கு கர்த்தர் கூட இருந்தார். அது 39:21 வாசிக்க. கர்த்தரோ யோசேப்போட கூட இருந்தார். உங்க மேல யார் என்ன குற்றம் சொன்னாலும் பரவாயில்ல, யார் உங்க கூட இருக்கணும், கர்த்தர் கூட இருக்கணும். அந்த வருஷம் ரொம்ப அழகா இருக்கு. ஆதியாகமம் 39:21 கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். ஆகவே அங்கே சிறைச்சாலை தலைவன் கண்களில் தயவு கிடைச்சது. தயவுனால அவன் அங்கே எல்லா சிறைக்கதிகளுக்கும் தலைவனாக மாறினான். அப்பதான் அவர் 2 பேரை கொண்டு வந்து போடுறாங்க ஜெயிலில். யாரு தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். 2 பேரு பைபிள் வாசிச்சவங்க சொல்லுங்க. பானபாத்திரக்காரனும் சுயம்பாகி பானபத்திரக்காரன் 2 பேரை கொண்டாந்து போடுறாங்க. சுயம்பாகினா யாரு? நம்ம தினம் வாசிக்கிறோம் சுயம்பாகின்னு. அம்மா ஜாயம்மா சொல்லுமா, சுயம்பாகினா யாருமா? சுயத்தை செய்யறவனா? உட்காரம், சும்மா கேட்டேன். சுயம்பாகி என்று சொன்னால் அவன் ஆண்டவருக்கு ராஜாவுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு மனுஷன். மற்றவர்களை கூட்டிக் கொண்டு ராஜாவை எப்படியாவது வீழ்த்தி விடலாம் என்ற திட்டம் போடுகிற மனுஷன். அரசவையிலே பெரிய இடத்துல இருக்கிறவன். ஆகவே இந்த சுயம்பாகினுடைய குற்றங்களை எல்லாம் ராஜா பார்த்து வச்சிட்டார். அடுத்தபடியாக இன்னொருத்தர், அவன் பேர் என்னது? பானபத்திரக்காரன். பானபத்திரக்காரன் அர்த்தம்னா அவன் ராஜா கூடயே இருப்பான். ராஜாக்கு இப்படின்னு ஒன்று கை கொண்டாந்து வச்சுட்டாங்க பாருங்க, ஜூஸ். அது மாதிரி கொண்டாந்து ஜூஸ் கொடுக்குற வேலை அவர். அந்த ஜூஸை முதல்ல குடிக்கணும். குடிச்சு பார்த்து அது நல்லா இருந்துச்சுன்னா தான், உடம்புக்கு கேடு இல்லைன்னா தான் ராஜா கொடுப்பார். அது பானபத்திரக்காரன். இப்போ இவங்களை எல்லாம் என்கொயரி பண்ணாங்க. பண்ணி வச்சுட்டார் ராஜா. இந்த 2 பேரையும் அழைச்சிட்டு போறதுக்கு தீர்ப்பை சொல்லுவதற்கு ஆட்களை அனுப்புறார் ராஜா. அப்போ அன்றைக்கு ராத்திரியில் சுயம்பாகவும் கனவு காண்றான், பானபத்திரக்காரனும் கனவு காண்றான். அந்த கனவை, அந்த சொப்பனத்தை அறிவிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ சிறைச்சாலை அதிபதியாகிய யோசேப்பு எடுத்துட்டு சொன்ன உடனே யோசேப்பு சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்றார் தேவனுடைய தயவினால. சுயம்பாகு, உன்னுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டு 2 நாளில் சிறைச்சேதம் பண்ண போறான். பானபத்திரக்காரா, நீ நல்லவன் என்பதை ராஜா அறிந்து உன்னை அதே இடத்துக்கு உன்னை கொண்டு போறான். சொன்ன உடனே அதே மாதிரி கொண்டு போனாங்க. சுயம்பாக தலையை சீவினாங்க. பானபத்திரக்காரன் அங்கே போனான். போகும்போது யோசேப்பு ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், பானபத்திரக்காரா, நீ போற, நீ வாழ்ந்து இருக்கும்போது என்னை நினைச்சுக்கோ. அது வசனமெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, அதான் சொல்றேன் கதையை. நீ வாழ்ந்து இருக்கும்போது என்னை நினைத்துக்கொள்.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஒன்றும் செய்யாமல் இருப்பான், வீடை கட்ட முடியாமல் கஷ்டப்படுத்திட்டு இருப்பான். அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், அவன் கொடுப்பான், அவன் கொடுப்பான்னு ஓடி வந்து கெஞ்சுவான். தன்னை வெறுத்து போய் உலகத்தில் வருவான். அவனுக்கு உதவி செய்வான். உதவி செஞ்சவன் உயர்ந்த ஒன்றை அப்படியே மறந்துடுவான். அதே மாதிரி பாரபத்திரக்காரனும் சொப்பனம் சொன்ன யோசேப்பை குறித்து கவலை இல்லாமல் அப்படியே மறந்துட்டான். அங்கே போனவுடனே ராஜாவுடைய ஜூஸு ஆண்களோட பெண்களோட ஆடி பாடி விளையாடுறான். காலம் கடந்தது. ஆனால் ஆண்டவரோட இல்லை. ஆதியாகமம் 29:11 என்ன சொல்லுது? 19:21 யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். இந்த பானபத்திரக்காரன் சொல்லணும்னு அவசியம், இந்த எல்லாம் வந்து நம்மளை பாராட்டணும்னு அவசியமே இல்லை. என்னோட யார் இருக்காரு? கர்த்தர் இருக்கிறார் என்று யோசேப்பு தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஒரு நாள் வந்தது, ராஜாவுக்கு ஒரு சொப்பனம். அதே மாதிரி சொப்பனத்துக்கு பதில் சொல்ல அந்த நாட்டில் பிரதானிகள் எல்லாம் கூப்பிடுறாரு. ஒருத்தனையும் சொல்ல முடியல. அப்பதான் பாருங்க, அப்ப இந்த பானபத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? நமக்கு ஒரு நாளே அவனை சொல்லலாம் அப்படின்னு. ஐயா, சிறைச்சாலையில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொன்னபடி நடந்ததுயா. உடனே ராஜா மேலத்தோடு வந்துட்டாங்க. யோசேப்பை கொண்டு போய் நல்லா குளிப்பாட்டி நல்லா ஆட்கள் இல்லை ராஜா ட்ரெஸ் போட்டு கொண்டு போன ராஜா முன்னாடி சொன்ன உடனே ராஜா தன்னுடைய சொப்பனத்தை சொல்றாரு. சொப்பனத்துக்கு பதிலே, ஐயா, சொப்பனத்துக்கு பதில் நான் சொல்றதில்லை, என் தேவன் உங்களுக்கு சொல்லுவார் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொப்பனம் அங்கே தெளிவாக்கப்பட்டது. அந்த தெளிவு ராஜாவுக்கு நல்ல முடிவாக மாறினது. உடனே அதன் பிரகாரமாக இவ்வளவு காலம் நீ சொன்னதுனால நீயே அந்த காரியத்தை செய்ய என்று சொல்லி அவனை அந்த நாட்டுக்கு பிரதமராக்கிட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகளைத்தான் கர்த்தர் செய்வார். நீங்க நினைக்கல எல்லாம் தீமையா போச்சுன்னு. அவன் நினைப்பான் அது தீமையா நினைச்சுன்னு. ஆண்டவர் உங்களோடு இருந்தால் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கவலைப்படாதீங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் கட்டுப்பாடம் அதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம்.